தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் 27வது மாவட்ட மாநாடு 2வது நாளாக கிருஷ்ணகிரியில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலையில் மாநாட்டு கொடியை மாநில துணைத் தலைவர் லகுமையா ஏற்றி வைத்தார். தியாகிகளுக்கு அஞ்சலியும் பின்னர் மாவட்ட மாநாடும் நடந்தது. மாவட்ட தலைவர் ஜி. சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட மாநாட்டில் மாநில குழு உறுப்பினர் கண்ணு வரவேற்றார். மாநில துணைத் தலைவர் குணசேகரன் துவக்க உரை ஆற்றினார். மாவட்ட செயலாளர் பழனி அறிக்கை வாசித்தார். சிபிஐ மாவட்ட செயலாளரும் தளி எம்எல்ஏவுமான ராமச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார். மாநில செயலாளர் மாசிலாமணி மாநாட்டு நிறைவுரை ஆற்றினார். வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த மாவட்ட மாநாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலம் காலமாக சாகுபடி செய்து வரும் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும், வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், வன விலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்பு பயிர் இழப்பிற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், வனவிலங்கை வனத்தை விட்டு வெளிவராமல் இருக்க தடுத்து நிறுத்த வேண்டும், விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும், மேலும் தென்னை மா பூ விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் அறிக்கை மீது விவாதமும் தொகுப்புரையும் புதிய மாவட்ட குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வும் நடைபெற்றன. இதில் மாநில துணைத் தலைவர் சுந்தரவல்லி, மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி, மாவட்ட செயலாளர் மாதையன், கட்டுமான தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் பூதட்டியப்பா, தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் சேகர், தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் கணேசன், மாவட்ட பொறுப்பாளர் யோகி நாராயணன், மாவட்ட செயலாளர் சூர்யா, மாவட்ட செயலாளர் நிருப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாவட்ட குழு உறுப்பினர் ராமமூர்த்தி நன்றி கூறினார்.